வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ். பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை தான் இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்க போறோம். சரி, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a puzzle. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் டியூப் இருக்கு. ஒண்ணுல ஆல்கஹால், இன்னொன்றுல ஃபீனால். ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு? கரெக்ட், அந்த OH குரூப். இப்போ நான் இதுல ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் ஆட் பண்றேன். பாத்தீங்களா, ஒன்னு மட்டும் அழகா பிங்க் கலரா மாறிடுச்சு, ஆனா இன்னொன்று அப்படியே கலர்லெஸ்ஸா இருக்கு. ஏன் இப்படி? வாட்ஸ் தி சீக்ரெட்? நீங்க நினைக்கலாம், சார் ரெண்டுலயுமே ஃபங்க்ஷனல் குரூப் தானே இருக்கு, அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே பிஹேவ் பண்ணணும், ரைட்? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக். இட் லுக்ஸ் சிமிலர் பட் தே ஆர் நாட் த சேம். அந்த ஐடியாவே ஒரு மித்ஸ் தான். So the real secret, உண்மை என்ன தெரியுமா? The problem is not the OH group itself. அதுல தப்பே இல்ல. The entire story changes depending on who its neighbor is. அந்த OH group எந்த கார்பன் கூட பாண்ட் ஆகி இருக்கோ அதுல தான் அந்த whole secretே அடங்கி இருக்கு. The neighborhood, it defines the character. Okay, let's look at this closely. ஆல்கஹால்ல பாத்தீங்கன்னா அந்த OH group ஒரு saturated கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்கா ஒரு sp3 hybridized கார்பன். ரொம்ப சிம்பிள், சிங்கிள் பாண்ட் செட்டப். ஆனா ஃபீனால்ல தி சிச்சுவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே அந்த OH குரூப் டைரக்டா ஒரு ஆரோமேட்டிக் ரிங்ல இருக்கிற sp2 கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் சிம்பிள் சிங்கிள் பாண்ட், இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் ஆரோமேட்டிக் ரிங். இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அவங்களோட என்டையர் கெமிக்கல் பர்சனாலிட்டியே மாத்துது. ஒன்னு நியூட்ரல் அண்ட் ரியாக்டிவ், இன்னொன்னு அசிடிக் அண்ட் ஸ்டேபிள். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? டோன்ட் வரி, இதே இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் யூஸ் அ சிம்பிள் அனாலஜி. ஜஸ்ட் இமேஜின் அந்த OH குரூப் ஒரு பர்சன், ஒரு ஆள்னு நினைச்சுக்கோங்க. So in alcohol, அந்த OH group is like a normal person. ரொம்ப friendly, open, யார் கூட வேணாலும் ரியாக்ட் ஆவாங்க. Very reactive. But in phenol, அந்த OH group is like a member of a rich, noble family. அந்த aromatic ring தான் அந்த noble family. So அந்த family statusனால this person becomes very stable, கொஞ்சம் reserved and acidic-ஆ மாறிடுறாங்க. ஓகே சார், நைஸ் ஸ்டோரி. பட் why does this matter? இதனால என்ன யூஸ்? சிம்பிள். எக்ஸாம்ல இந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கான்செப்டை நீங்க ஞாபகம் வச்சாலே போதும். யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் how they will react. Oh, phenol is from a noble family, so it is acidic. Alcohol is a normal person, so it's neutral. See, reactions predict பண்றது இப்போ ரொம்ப ஈஸியாயிடும். Alright, let's visualize this. Alcohol அண்டேனாச்சாலி, you should picture this. ஒரு open structure. அந்த ப்ளூ கலர்ல க்ளோ ஆகிற OH குரூப் பாத்தீங்களா? It's just hanging out there on a simple tetrahedral carbon. Open and easily accessible. யார் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். அதனால தான் it's so reactive, neutral and easily oxidizable. Now let's shift our focus to phenol. Wow, பாத்தீங்களா? It's a completely different picture. இங்க அந்த OH group தனியா இல்ல. It's integrated. It's part of that big, stable, aromatic benzene ring. That purple glow shows its special status. It's not open anymore. The ring is protecting it, making it stable and giving it that unique acidic personality. So how does the ring make it acidic? Here's the magic. It's called resonance. In the aromatic ringல இருக்கிற electrons, they don't just sit in one place. They're constantly moving around, delocalized. In the electrons, oxygen கூட share ஆகும்போது, they pull the electron density from the oxygen towards the ring. இதனால அந்த oxygen மேல இருக்கிற hydrogenக்கு bond weak ஆயிடும். It becomes easy to leave as a proton, an H+ ion. And what is a substance that gives H+ ions? Exactly, an acid. இதுதான் phenolோட acidityக்கு காரணம். Okay, இப்போ let's go back to our starting puzzle. நம்ம firstly கேட்டோம்ல, why did only one test tube turn pink? இப்போ உங்களுக்கு answer தெரியும். When we add the phenol-phthalene indicator, alcohol, which is neutral, just doesn't react, so no color change. ஆனா phenol, because of its weak acidic nature, it donates a proton. இந்த ரியாக்ஷன் தான் அந்த இண்டிகேட்டரோட கலரை பிங்கா மாத்துது. See? A tiny difference in structure leads to a big visible difference in a chemical test. It's that simple. And it's not just some textbook concept. This difference is super important in the real world. For example, phenol ஒரு ரொம்ப unique acidity property தான் ஒரு ரொம்ப famous plastic தயார் பண்ண யூஸ் ஆகுது. Ever heard of Bakelite? அது அந்த old telephone switchesலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த strong plastic. அது phenol-ல formaldehyde கூட react பண்ணி தான் create பண்றாங்க. All because of its special acidic nature. Alright, so let's quickly recap for your exam. What's the one thing you need to remember? The carbon matters. The neighbor of the OH is the hero.
If it's an aromatic ring, the OH becomes acidic. Second, keep that mental picture, the noble phenol versus the normal alcohol. And finally, the real example. Phenol is acidic, so it turns the indicator pink, and it's used to make tough plastics like bakelite. Core idea, mental picture, real example. That's So students, my final advice is this. Don't just memorize the structures. Try to remember their different personalities. Alcohol is the simple, reactive person. Phenol is the stable, acidic, noble family member. Ninga ippadi personality anyamagam vechikita, this whole topic will feel much lighter and easier to understand. You've got this. All the best.